அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒவ்வொரு பிள்ளைங்களும் சீர்கெட்டு போகிறாங்களே, நம்ம உலகத்தில் கல்வி எவ்வளோ முன்னேறிட்டு, விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறிட்டு, இப்படி எல்லாமே முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னும் சில பிள்ளைகள், சில பெரியவர்கள் தப்பு பண்ணுறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் எவ்வளோதான் முன்னேறினாலும், நாம் எவ்வளோதான் ஐஸ்வர்யத்தை தேடினாலும், சத்தியத்தை அறிந்து கொண்டால் விடுதலை. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்னக்கூட்டி சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமாங்க. உன்னை போல் பிறரின் ஏசி, உன்னை போல் பிறரின் ஏசி. பிறர் துன்பங்கள் பங்கெடுத்துக்கொள், பிறர் பிரச்சனைகளை பங்கெடுத்துக்கொள், பிறருக்காய் இறக்கப்படு, இரக்கமுள்ள மனதாயிரு என்று ஆண்டவர் 1000 சொல்லியிருக்கார். அப்போ நாம பிறந்த சூழ்நிலையோ, நாம வளர்ந்த சூழ்நிலையோ, நம்மளுக்கு தேவனை அறியாமல் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு கிராமங்கள்லையும், நாங்கள் எந்த ஊர் கிராமம் தெரியுமா, எங்கள் ஊர் பேரை சொன்னாலே அக்கம் பக்கம்லாம் அலரும் அப்படிம்பாங்க. எங்கள் ஊரை கேட்டால் பொண்ணையே கொடுக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. இப்படி தங்கள் ஊர் பெருமை, தங்களுடைய ஜாதி பெருமை, குலப்பெருமை இதுகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, கோணலும் குறுகலான இந்த உலகத்தில் நீ குற்றமற்றவனாய் வாழ்ந்து கொள். ஆமாம், ஒரு மனிதன் சத்தியத்தை அறிய ஆரம்பித்து விட்டால் அந்த சத்தியம் பிற மனிதர்களிலிருந்து நம்மளை வேர்பிரிக்கிறது. நாம் சிறுவயதாக இருக்கும்போது பல தூஷணமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு கல்ச்சரில் நம்ம வளர்ந்துருந்தா, அது தாயிலிருந்து, தந்தையிலிருந்து, மகனிலிருந்து, குடும்பத்திலிருந்து, குடும்பம் சார்ந்த எல்லாருமே அந்த தூஷணமான வார்த்தைகளை 100 வார்த்தைகளை 4 வார்த்தைகளை சேர்த்து பேசுவது சகஜம். அவங்க எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், எந்த மார்க்கங்களும் தூஷணமான வார்த்தைகளையும் கேடான பாதைகளையும் நினச்சி போக வேண்டான்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா யாரும் தவறாக நடந்துக்கல. ஒரு இந்துவாக இருந்தால் நல்லா இந்துவாயிரு, ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் நல்லா கிறிஸ்டினாரு, ஒரு இஸ்லாமியாக இருந்தால் நல்ல இஸ்லாமியர்ண்டு புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் சொன்னதை நான் புக்கில் படிச்சிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு தப்பாக சொல்லுவாங்க, ரைட், அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் அவங்க சொன்ன ஒரு காரியங்கள் வேதமும் அதைத்தானே சொல்லுது. உங்கள் நடத்தையிலும், செய்கையிலும், பார்வைகளிலும் எல்லாத்திலும் கடவுளுக்கு பயந்து நடங்க. நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் பயப்பட வேண்டாம், பாவத்தை மாத்திரம் பார்த்து நடுங்குங்கள். அப்போ நாம் தெரிஞ்சோ தெரியாமையோ நண்பர்கள் முத்தமாக சில காலங்களில் சில பாவங்களை பண்ணியிருப்போம். ஆனால் கிறிஸ்துவ அறிஞ்சு வெளில வந்ததுக்கு பிறகு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிற சொன்ன இயேசு கிறிஸ்து அறிஞ்சதுக்கு பிறகு இது பாவம்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போது பாவமான காரியங்கள், வாயின் வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், கேடான செயல்கள், பேராசைகள், பெரிய உழைப்புகள் எல்லாமே தவறாக எண்ணும்போது நாம் நமக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறங்கிற ஒரு சந்தோஷம். அப்போ கிறிஸ்துவ எப்போ அறிஞ்சிக்கிறோம்னா, என்று கிறிஸ்துவ படிப்படியாக நம்ம அறிய நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கிது. அல்லேலூயா, ஆமென்.